1000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர் வரலாற்றில் அழியாத தடம் பதித்த மாமன்னன் ராஜராஜ சோழன் பிறந்தார். கிபி 947ஆம் ஆண்டு சுந்தர சோழனுக்கும் வானவன் மாதேவியாருக்கும் மகனாக பிறந்த அவர் அருள்மொழிவர்மன் என்று அழைக்கப்பட்டார். இவர் பிறந்த இடம் குறித்து பல்வேறு கருத்துகள் இருந்தாலும் சோழ நாட்டின் மண்ணில் பிறந்த இந்த இளவரசர் பின்னர் ராஜராஜ சோழனாக உயர்ந்தார். தஞ்சை பெரிய கோவிலை கட்டி சோழ பேரரசை உலக புகழுக்கு கொண்டு சென்றார். தமிழரின் பெருமையை உலகிற்கு எடுத்துச் சொன்ன மாமன்னன் ராஜராஜ சோழன் என்றென்றும் நம் நினைவில் வாழ்வார். ராஜராஜ சோழன் பற்றி பலருக்கு தெரியாத ஒரு ஆச்சரியமான உண்மை இருக்கிறது. 1000 ஆண்டுகளுக்கு முன்பே தனது வெற்றிகளை மட்டுமல்லாமல் அரசின் வரவு செலவுகள், நில அளவீடுகள் மற்றும் நிர்வாக விவரங்களையும் கல்வெட்டுகளில் பதிவு செய்ய உத்தரவிட்டார். தஞ்சை பெரிய கோவிலில் உள்ள நூற்றுக்கணக்கான கல்வெட்டுகள் அவரது திறமையான ஆட்சிக்கு சான்றாக நிற்கின்றன. நிலங்களை முறையாக அளந்து ஒழுங்கான வரிமுறையை உருவாக்கிய மன்னர்களில் அவரும் ஒருவர். அதனால்தான் 1000 ஆண்டுகள் கடந்தும் ராஜராஜ சோழனின் புகழ் இன்றும் நிலைத்து நிற்கிறது. 1000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் ஜனநாயக முறையை பின்பற்றியிருந்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? சோழர் காலத்தில் தகுதியானவர்களின் பெயர்கள் ஓலைச்சுவடிகளில் எழுதப்பட்டு ஒரு குடத்தில் இடப்படும். பின்னர் ஒரு சிறுவன் எடுக்கும் ஓலையில் உள்ள பெயருடையவர் ஊர் நிர்வாகக் குழுவிற்கு தேர்வு செய்யப்படுவார். இந்த முறையே குடவோலை முறை என்று அழைக்கப்பட்டது. வெளிப்படைத்தன்மையும் நேர்மையும் கொண்ட இந்த தேர்தல் முறை சோழர் காலத்தின் சிறந்த நிர்வாகத்திறனை உலகிற்கு எடுத்துக் காட்டுகிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே நீர் மேலாண்மையில் சோழர்கள் உலகிற்கு முன்னுதாரணமாக விளங்கினர். அதில் மிகச்சிறந்த சாதனை கரிகாலச் சோழன் கட்டிய கல்லணை. காவிரி ஆற்றின் குறுக்கே அமைக்கப்பட்ட இந்த அணை நீரை வீணாக கடலில் கலக்க விடாமல் கால்வாய்கள் வழியாக விவசாய நிலங்களுக்கு திருப்பி அனுப்பியது. ஏரிகள், குளங்கள், கால்வாய்கள் ஆகியவற்றையும் சிறப்பாக பராமரித்ததால் சோழர் நாட்டில் விவசாயம் செழித்து வளர்ந்தது. இன்றும் உறுதியாக நிற்கும் கல்லணை கரிகாலச் சோழனின் தொலைநோக்குச் சிந்தனைக்கும் தமிழர்களின் பொறியியல் மேதமைக்கும் அழியாத சான்றாக திகழ்கிறது.